மேடைக்கு வாங்க சேனலுடைய அடுத்த பதிவாக கலை திருவிழாவில் மாறுவேட போட்டிக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கான பேச்சு உரை இதோ. நடுவருக்கும் ஆசான்களுக்கும் என்னாட்டம் வந்திருக்கிற தோஸ்துங்களுக்கும் முதல்ல வணக்கமுங்க. என்னோட உடையை பார்த்ததுமே உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் நான் யாருன்னு. அட ஆமாங்க, நான் விவசாயி தான். அதுலேயும் படித்த விவசாயிங்க. ஏதோ பேருக்கு 4 வார்த்தை பேசணும்னு தாங்க வந்தேன். உண்மையாலுமே எங்கள் அப்பாரு தாத்தாரு பட்ட கஷ்டத்தை எல்லாம் எங்கள் அண்ணால் பார்த்தவங்கிறதால சும்மா காச்சும் பேசிட்டு போக மனசே இல்லைங்க. எடுத்த எடுப்புக்கு படித்தவன் உனக்கு எதுக்குடா விவசாயம்னு தாங்க என்னையும் கேட்டாங்க. படித்தவங்கெல்லாம் பட்டம் வாங்கிடலாங்க, ஆனால் சோத்துக்கான உணவுப் பொருளை எல்லாரும் உருவாக்கிட முடியாதுங்களே. அதனால தாங்க வயலில் கால் வச்சேன்னு சொன்னது தாங்க. திரும்பி பார்க்காம ஓடி போய் व्यसனம் பேசினவங்க எல்லாத்தையும் என் செயலால் வாயை பொளந்து பார்க்க வச்சுட்டேனுங்க. என் தாத்தா அனுபவத்தால் விவசாயம் செஞ்சாருங்க. என் அப்பா உழைப்பால் விவசாயம் செஞ்சாருங்க. நான் அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் புதுசாக சிந்தனை சேர்த்து புதுமையாக விவசாயம் பண்ணேங்க. இப்போ எல்லாம் தண்ணிப்பட்ட பாடா என் கை வசத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டேனுங்க. மண்ணுக்கேற்ற உழுவை, மண்ணுக்கேற்ற உரம், சொட்டு தண்ணி பாசனம், பறக்கிற தட்டை வச்சு தெளிப்புன்னு இயற்கையோட வாசம் கொஞ்சம் கூட மாறாமல் எல்லாம் பண்ணேங்க. கூடவே சந்தை விலைக்கு விற்கவும் நானே இறங்குனதுனால நட்டம்னு ஒன்று பெருசாக வந்ததே இல்லைங்க. ஊடால 3ஆம் மனுஷனை வச்சது தாங்க என் முன்னவங்க பண்ண பெரிய தப்பு. நடவு நட்ட காசு கூட வீட்டுக்கு கொண்டு வர முடியாமல் எங்கள் அப்பாரு மனசுக்குள்ளேயே புழுங்கின காலமெல்லாம் எப்போவோ மலையேறிடுச்சுங்க. நல்லதை நல்ல மாதிரியாக கொடுத்தா வெச்ச விலைக்கு வாங்க யாருக்குமே இங்கே கசக்கலைங்க. நான் நினச்சது ஒன்று தாங்க, நம்ம மூளையை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சதோடு போதுங்க. அங்கேருந்து உணவை மட்டும் இறக்குமதி பண்ணுற நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாதுங்க. ஏன்னா அவங்க ஊரில் பல்லு விளக்குற வேப்பங்குச்சியே 400 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். நமக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்களே. நம்ம விவசாயம் படிக்காதவங்க மட்டும் செய்கிற தொழிலாக இருக்கக்கூடாதுங்க. படித்தவங்க 4 பேர் சேர்ந்து இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டிய தொழிலுங்க. அது அப்படி மாறும்போது தான் நம்ம விவசாயம் 4 பேருக்கு பிடிச்ச விஷயமா மாறுங்க. என்னை போல் ஏகப்பட்ட பேர் தாய் நிலத்துக்கும் நம்மளோட தாய் தொழிலுக்கும் திரும்பியாச்சுங்க. இன்னும் காலம் போனால் விவசாயத்தோட பொற்காலம் கண்டிப்பாக பிறந்துடுங்க. நம்ம ஆழ்வார் சொல்படி வாழ்ந்து என் கையில் ஓட்டுற மண்ணை எப்பவும் பெருமையாகவே பார்ப்பேனுங்க. நாளைக்கு இதுதான் உங்கள் தட்டில் சோறாக மாறப்போகுதுங்கிற ஒத்த திருப்தி போதுங்க. நன்றிங்க, நான் வரேனுங்க.